கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்ம ஒரு சிறிய பாடத்தை கூட நம்ம பார்க்கலாம். ரொம்ப சின்ன பாடம் தான், 45லேருந்து 50 நிமிஷத்துக்கு நம்ம முடிச்சிடலாம். நம்ம இது என்ன சப்ஜெக்ட்னா கேரக்டர் பேஸ்டு சப்ஜெக்ட், ஓகேங்களா. குணாதிசயங்களை வளர்த்து கொள்வதற்கான பாடத்தை நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்? கானானை நோக்கிய பயணம், ஓகேங்களா. கானானை நோக்கின பயணத்தை நம்ம பார்த்தோம். கானானை நோக்கின பயணத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து எங்க போனாங்க? கானானுக்கு போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? போய் சேர்ந்தாங்க? 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க, ஓகேங்களா. அப்போ அதே போல பரம கானானுக்கு நம்ம போகணும்னா நம்மளும் பரம கானானுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த கானானுக்கு போகணும்னா ஒரு முக்கியமான கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுது. என்ன கேரக்டர்னா மனத்தாழ்மை. அந்த தாழ்மையான இருதயம். அந்த மனத்தாழ்மை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சபையாகவே போக முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்குது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த மனத்தாழ்மை கேரக்டர் இல்லாதனாலதான் அந்த எகிப்துல பாத்தீங்கன்னா 2 எகிப்துல ஆரம்பிச்ச யோசுவாவும் காலேப்பும் அந்த 2 பேர் தான் எங்க போனாங்க? கானான் தேசத்துக்கு போனாங்க. அதே போல நம்மளும் கூட அந்த பரம கானானுக்கு போகணும்னா இந்த மனத்தாழ்மைங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ உண்மையான மனத்தாழ்மை, ஃபர்ஸ்ட் மனத்தாழ்மைனா என்ன அப்படிங்கறத என்ன பண்ணா நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. மனத்தாழ்மைனா என்ன? ஃபர்ஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொல்லுங்களேன். ஓகே, நான் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த மனத்தாழ்மை எங்கிருந்து வருது அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல எழுதுறாரு. வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இங்க யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து யாருன்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் வருது, ஓகேங்களா. அப்போ இந்த மனத்தாழ்மை எங்கிருந்து தான் வருதுன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்துதான் வருது, ஓகேங்களா. இது அப்படி நம்ம திருவெளியத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 பேர் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழலும் அல்ல. மாறிக்கொண்டிருக்கும் நிழலும் அல்ல. அப்ப பிதாவாகிய தேவன் தான் இந்த மனத்தாழ்மைக்கு ஊற்றா இருக்கிறார். அவர்கிட்ட இருந்துதான் ஊற்று இந்த பூமியில சுரக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் இருந்துதான் இந்த மனத்தாழ்மை கேரக்டரே வெளிப்படுது. அவர்கிட்ட இருந்துதான் ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே, ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்துதான் இந்த எல்லா நல்ல நல்ல குணாதிசயங்களும் என்ன படுதுன்னா வெளிப்படுதலா இருக்குது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓகேங்களா. இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு ஃபர்ஸ்ட் மனத்தாழ்மை எங்கிருந்து வருது அப்படின்ட்டு பிராக்டிக்கலா சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு வார்த்தையை அழகா சொல்றாரு. அந்தபடி இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த மனத்தாழ்மை எங்கிருந்து தான் வருதுன்னு பார்க்கும்பொழுது எங்கிருந்து வருது? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு எங்கிருந்து வருது? கீழ்ப்படிதல இருந்து வருது, ஓகேங்களா. அப்போ கீழ்ப்படிதல இருந்துதான் என்னது வருதுன்னு பாத்தீங்கன்னா மனத்தாழ்மைங்கிற ஒரு குணாதிசயம் தான் வருது, ஓகேங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒரு ட்ரீ இருக்கும். என்னன்னா பிள்ளைகள் அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், சகோதரிகள் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷன் யாருக்கு கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். கிறிஸ்து யாருக்கு கீழ்ப்படியணும்? பிதாவாகிய தேவன். அது தேவன் கிறிஸ்து காமிச்சு கொடுத்துட்டாரு, ஓகேங்களா. அப்போ
அந்த கீழ்ப்படிதல்ங்கிறது என்னன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றாங்கன்னா காண்பிக்கிறாங்க. அப்போ நம்ம தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம், கிறிஸ்து வந்து தேவனுக்கு கீழ்ப்படிதலை வந்து காமிச்சிட்டாங்க. இப்போ பிதாவாகிய தேவன் கீழ்ப்படியணுமா? ஏன்னா அந்த கீழ்ப்படிதல்ங்கிற விஷயத்துல இருந்து அந்த குணாதிசயத்துல இருந்து தான் என்ன வருதுன்னா மனத்தாழ்மைங்கிற குணாதிசயம் வருது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அந்த கீழ்ப்படிதலை பிதாவாகிய தேவன் இருந்து கற்றுக்கொண்டார். அப்ப பிதாவாகிய தேவன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரா? பிதாவாகிய தேவன் கீழ்ப்படிந்தாரா? ஸ்ட்ரெயிட்டா ஒரே கேள்வி, பிதாவாகிய தேவன் கீழ்ப்படிந்தாரா? அவரே எல்லாமே, எல்லாமே அவர். அதாவது பைபிள் வேத வசனம் என்ன சொல்றேன்னா பிதாவாகிய தேவன் கீழ்ப்படிந்தார். ஏன்னா அந்த கேரக்டர் அவருக்கு இருந்ததுனாலதான் நம்மள்ட்டையும் தேவன் அந்த கேரக்டர் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். எப்படி தேவன் பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுகிறாருன்னா அவருடைய நீதிக்கே அவர் என்ன பண்றாருன்னா உட்பட்டு இருக்கு, கீழ்ப்படுகிறார். ஓகேங்களா? அவர் செய்த உடன்படிக்கைக்கே என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றார்? கீழ்ப்படுகிறார். இதை பிராக்டிக்கலா ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னா என்ன சொல்லலாம்? தேவன் தன்னுடைய நீதிக்கே என்ன பண்றாருன்னா கீழ்ப்படிதாருங்கிறதுக்கு பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா என்ன சொல்லலாம்? என்னங்க பிரதர்? இல்ல ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் யாரோட தேவன் உடன்படிக்கை போட்டாங்க? ஆதாமோட தேவன் உடன்படிக்கை போட்டார். அதனால உடன்படிக்கை போட்ட தேவன் அந்த உடன்படிக்கையை மீறினாங்களா? மீறல. அதான் சொந்த குமாரன் அனுப்புறாரு. இப்ப வரைக்கும் என்ன பண்ணல? தேவன் மீறவே இல்லை. ஆதாம் வந்து பாவத்துக்குள்ள போனாலுமே அந்த ஆதாம காப்பாற்றுறதுக்காக தேவன் யார் அனுப்புனாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அனுப்புனாங்க. அதே போல ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தேவன் அடுத்து யார்ட்ட உடன்படிக்கை போட்டாங்க? ரெண்டாவதா இஸ்ரேல் ஜனங்கள் சீனாய் வனாந்திரத்துல இஸ்ரேல் ஜனங்களோட தேவன் என்ன பண்ணாங்கன்னா உடன்படிக்கை போட்டாங்க. உடன்படிக்கை போட்டாலும் இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம போனாங்களே தவிர தேவன் அவருடைய உடன்படிக்கையை மாற்றினாங்களா? மாற்றவே இல்லை. இந்த கீழ்ப்படிதலின் மூலமா தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய தாழ்மையை என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்து நம்ம தேவனோட உடன்படிக்கை போட்டோமா? உடன்படிக்கை நம்மளும் போட்டோம். தேவன் உடன்படிக்கை போடல, நம்ம தான் என்ன பண்ணோம்? உடன்படிக்கை போட்டோம். ஆனா அநேக சந்தர்ப்பங்கள்ல நம்ம அந்த உடன்படிக்கையை விட்டு வெளியே போனோமே தவிர தேவன் உடன்படிக்கை விட்டு வெளியே போனாங்களா? இல்லவே இல்லை. என்னதான் நம்ம உடன்படிக்கை விட்டு சில நேரம் வெளியே போனாலுமே தேவன் நம்முடைய வந்து மறந்தாரா? இல்லவே இல்லை. அவருடைய குமாரனின் மூலமாக நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க? புதுப்பிச்சு நம்ம கிருபைக்கு மேல் கிருபையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஓகேங்களா? அப்போ வந்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய தாழ்மையை என்ன பண்ணாங்க? காமிச்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படிதலை இந்த பூமியில இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா காமிச்சாங்கன்னு பாக்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து தாழ்மைக்கு ஒரு ஒரு ஓவராலா ஒரு கான்செப்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். தாழ்மைனா யார்கிட்ட இருந்து வருது? பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து வருது. அது யார் மூலமா எப்படி வந்து வருதுன்னா கீழ்ப்படிதல் மூலமா வருது. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 10 விஷயங்களை சங்கீதத்துல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? 10 விஷயங்களை உண்மையான மனத்தாழ்மையுடைய 10 விஷயங்களை மட்டும் இந்த பாடத்துல ஒரு பார்த்துட்டு இந்த பாடத்தை வந்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான பாடம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது a humble heart depend completely on God. ஓகேங்களா? தேவனை மட்டுமே என்ன பண்ணணும்னா சார்ந்திருக்கும். ஓகேங்களா? உண்மையான மனத்தாழ்மை யாரை சார்ந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தேவனை மட்டும்தான் சார்ந்திருக்கும். மனுஷனை என்ன பண்ணாது? சார்ந்து இருக்காது. அப்படிங்கிறத வாசிக்கலாம் பாருங்க. 25ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 25 1ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் சொல்றார். சங்கீதக்காரன் யாரு? ஒரு தாவீது ராஜா. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு ராஜா. ராஜா தேவனை டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா? கட்டாயமா தேவன் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற தாவீது என்ன சொல்றாருன்னா அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தாவீது என்ன சொல்றாருன்னா நான் உங்களை மட்டும்தான் என்ன பண்ணுவேன்? சார்ந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? இந்த உலகம் வந்து என்ன சொல்லும் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா இந்த உலகம் என்ன சொல்லும் பாத்தீங்கன்னா உன்னை நீ நம்பு. ஓகேங்களா? என்ன சொல்லும்? உன்னை நம்பு. உன்னை நீ நம்பினாத்தான் நீ உன்னை என்ன பண்ண முடியும்? வளர முடியும். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா வேதாகமம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா தேவனை நம்பு. உன் சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாத? சாராதே. உன் சுய புத்தி மேல் சாராதே. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை மட்டுமே என்ன பண்ணணும்? நம்பி இருக்கணும்னு சொல்றாரு. ஓகேங்களா? வாசிக்கலாம் பாருங்க. 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம்.
சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரதங்களை குறித்தும் குதிரைகளையும் குறித்தும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சர் இருந்தாரு, எகிப்தோட ராஜா இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குதிரை பலத்தையும் அவங்களுடைய இராணுவ பலத்தையும் தான் நம்பி இருந்தாங்க. ஆனா தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை மட்டும்தான் என்ன பண்றேன், நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ உண்மையான மனத்தாழ்மை என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ உண்மையான மனத்தாழ்மை தேவனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது அந்த தாழ்மைங்கிறது வெளிப்படையா நமக்கு வந்து காண்பிக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கிறோம் பாருங்க 121 சங்கீதம் 1 சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் எனக்கு வந்து ஒத்தாசை எங்கிருந்து தான் வரும், பிதாவாகி தேவன்ட்டு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. வாசிக்க சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரன் வந்து சிறிய வயதுல இருக்கும் பொழுது கோலியத்தை என்ன பண்ணாருன்னா வீழ்த்தினாரு. அவரை நம்பி அவரை வீழ்த்தினாரு இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் யாரை டிபெண்ட் பண்ணி இருந்தாரு, தேவனை நம்பிதான் இருந்தாரு. அப்போ அவ்வளவு பெரிய தாவீதே என்ன சொல்றாருன்னா, நான் தேவனை மட்டும்தான் நம்பி இருப்பேன். ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே அவங்களுடைய வல்லமையும் அவங்களுடைய பண விஷயங்களையும் அவங்களுடைய சொத்துக்களையும் தான் என்ன பண்றாங்கன்னா நம்பி இருக்கிறாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் தேவனை மட்டும்தான் நம்பி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யோசபாத் பாத்தீங்கன்னா வாசிங்க 2 நாளாகமம் 20:12 2 நாளாகமம் 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கண்கள் உண்மையை என்ன பண்ணிட்டு நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா. அப்போ அவ்வளவு பெரிய ராஜா என்ன பண்றாருன்னா, உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசபாத் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும்னா நம்முடைய பலத்தை நம்முடைய ஞானத்தை என்ன பண்ணக்கூடாது, டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பிதாவாகிய தேவனை மட்டும்தான் நம்ம வந்து முழுமையா நம்பி இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை அப்படியே பார்க்கும்போது நம்ம சகோதரர்கள் ரைட்டிங்ஸ் நம்ம வந்து வாசிங்க. ரீப்ரிண்ட் 4311 ஃபர்ஸ்ட் பேரா. கர்த்தருடைய மக்களுக்கு தற்போதைய விட வேறு எந்த நேரத்திலும் உதவி தேவைப்பட்டதில்லை. இருப்பினும் சிலரிடம் உள்ள சிரமம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் தேவையை உணர்வதில்லை. இது எங்க சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய மக்களுக்கு தற்போதைய விட வேறு எந்த நேரத்திலும் உதவி இல்லை. ஏன் இப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது, நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல யார் நம்ம அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னா பிதாவாகிய தேவனை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்போ சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தேவை என்னங்கிறதையே அவங்களால என்ன பண்ணல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அடுத்து வேற படிங்க. கர்த்தரிடமிருந்து வருகிறது. நமது சொந்த பலத்தையோ ஞானத்தையோ அல்லது நமது சக மனிதர்களின் உதவியையோ சார்ந்திருக்காமல் எந்த பக்கத்தில் இருந்தும் வரும் உதவியை இகழாமல் அது கர்த்தரிடமிருந்து வருகிறது என்ற உறுதியுடன் அதை ஏற்றுக்கொள்வது. இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குள்ள இருந்தும் ஒரு உதவி வரும். ஆனா நமக்கு எங்கிருந்து தான் உதவி வரும், பிதாவாகிய தேவன்ட்டு தான் உதவி வரும். ஏன்னா எந்த ஒரு உதவியுமே வந்து புது சிஷ்யாக அழைக்கப்பட்ட நமக்கு வந்து தேவன்ட்டு இருந்து மட்டும்தான் உதவி வருதே தவிர மனுஷங்கள்ட்ட இருந்து உதவி வருவதே இல்லை. ஏன்னா உங்க சகோதரர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நமது சொந்த பலத்தையோ ஞானத்தையோ அல்லது நமது சக மனிதரின் உதவியோ சார்ந்திராமல் எந்த பக்கத்துல இருந்து உதவி வந்தாலுமே அது யார் மூலமா தான் வருது, பிதாவாகிய தேவன் மூலமா தான் வருது அப்படிங்கிறத வந்து பிரதர் இந்த இடத்துல நமக்கு வந்து கோட் பண்றாங்க. வாசிங்க. ரீபின்ஸ் 474:711. தேவனை சார்ந்திருத்தல். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற கர்த்தரின் வார்த்தையை நாம் மறக்க கூடாது. நமது சொந்த திறமைகளை விடவும் தேவனுடைய பலத்தையே நாம் எப்போதும் அதிகம் சார்ந்திருக்க வேண்டும். நமது பலவீனங்களை ஒத்துக்கொள்ளும் போதுதான் தேவன் தமது வல்லமையை நம் மக்கள் வெளிப்படுத்துகிறார்.
இந்த சார்ந்திருத்தல் நமக்கு தரும் பாதுகாப்பு உலகத்தாரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மேன்மையாகும். இந்த விஷயத்தை நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கும் பொழுது நம்ம வந்து ப்ராக்டிக்கலா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைக்குள்ள நம்ம வந்து போயிருந்திருப்போம். மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போயிருந்திருப்போம். ஆனா உலக ஜனங்கள் நம்முடைய பிரச்சனைகளை வந்து அவங்க பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை விட்டு என்ன பண்ண முடியாது, வெளியவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கை விரிச்சிருப்பாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணுவார்னா ஈஸியா தேவன் வரத்திலிருந்து அவருடைய உதவியை அனுப்பி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பிரச்சனை என்ன பண்ணிருப்பாங்கன்னா சால்வ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் பிரதர் சொல்றாரு, உலகத்தாரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மேன்மையாகும். அப்போ இது வந்து உலகத்துல இருக்க ஜனங்களால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம தேவனை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை தேவனுடைய பாதுகாப்பு என்ன பண்ணும்னா நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்போ இந்த அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மனத்தாழ்மை உள்ளமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவா இருந்தாலும் பெரிய முடிவா இருந்தாலும் ஜபத்தை வந்து ஜபத்தின் மூலமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஜபத்தின் மூலமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா தேவனுடைய வழி நடத்துறதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலுமே தேவனுடைய வில் இருக்கா, தேவனுடைய பிரசனம் இருக்குதா அப்படிங்கிறத முக்கியமா அவங்க பார்ப்பாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா தனது தனிப்பட்ட திறமையை விட தேவனின் பாதுகாப்பை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையா அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்களுடைய சொத்து அவங்களுடைய பணம் அது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தேவன் மட்டும்தான் அவங்களுக்கு என்னவா இருப்பாங்கன்னா பாதுகாப்பா இருப்பாங்க. அப்ப உண்மையான மனத்தாழ்மை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா தேவனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டாவதா பார்க்கலாம் இந்த ஹம்பிள் ஹார்ட் லவ் காட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, தேவனுடைய வார்த்தையின் மேல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய அன்பு செலுத்துவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் பாருங்க 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 25:9ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவருக்கு நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவருக்கு தமது வழியை என்ன பண்றாரா போதிக்கிறார். தேவன் மேல அன்பு செலுத்துறவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அவர் தம்முடைய வழிகளை என்ன பண்றாங்கன்னா போதிக்கிறவரா இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தாழ்மையுள்ள குணம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் மேலையும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேலையும் தேவனுடைய கட்டளைகள் மேலும் என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையா அன்பு செலுத்தும் பொழுது தேவன் அவருடைய வழியை என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போதிப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் 86ஆம் சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 86:11ஆம் வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு போதிங்க, உங்களுடைய வழி எனக்கு போதிங்க, உங்களுடைய சத்தியத்துல நான் என்ன பண்ணுவேன் நடப்பேன், பயந்திருக்கும்படி என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க ஒருமுகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாசிக்கிறமாக 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 143 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது பிராக்டிகலாவே நம்ம பார்ப்போம். என்னன்னா ஒட்டுமொத்த உலகங்களுமே வந்து ஒரு பொய்க்குள்ள இருக்காங்க, ஒரு மாயைக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம எதுல இருக்கோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ இந்த உலகம் எவ்வளவு தூரம் போகுது, எந்த நிலைமையில போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? உலக ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ தேவன் தன்னுடைய சத்தியத்தையும் கொடுத்து அவருடைய திட்டத்தையும் நம்ம கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம், முழுமையா நம்ம என்ன பண்ணலாம், அன்பு செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் மாயைக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம சத்தியத்துல இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தைக்கு மேல நம்ம அன்பு செலுத்துறதே இதுவே மிகப்பெரிய பாக்கியமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சொல்லலாம். அப்போ உண்மையான மனத்தாழ்மை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய சத்தியத்தின் மேல அன்பு செலுத்துவாங்க. இதைத்தான் வந்து சகோதரர் எழுதுறாரு. வாசிங்க இந்த பேராகிராஃப் வாசிங்க. தங்கள் சொந்த வழிகளையும் எண்ணங்களையும் துறந்து தேவனுடைய சாந்த குணமுள்ள முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய வழிகளை அறிந்து அதில் நடப்பதும், அவ்வாறு அவரை அறிந்து அவருடன் பரிவுடனும் நல்லிணக்கத்துடனும் வந்து எல்லாவற்றையும் அவருடைய கண்ணோட்டத்தில் பார்ப்பதன் மூலம் அவருடைய எண்ணங்களை சிந்திப்பதும் ஒரு பாக்கியமாகும். அவருடைய எண்ணங்களை சிந்திப்பதும் அவருடைய கண்ணோட்டத்துல தேவனுடைய பிளானை நம்ம பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இருக்குதா?
இல்லவே இல்லை. நமக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுனால நம்ம இந்த பாக்கியத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்முடைய முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது, இந்த ஹம்பிள் ஹார்ட் குயிக்லி கன்ஃபஸ் த சின். பாவத்தை மறைக்காமல் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப மனத்தாழ்மை உள்ள கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா போய் மன்னிப்பு கேட்கிற அந்த பக்குவத்துக்குள்ள இருப்பாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. வாசிக்கலாம் பாருங்க, 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 32:5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சேலா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்றாரு தாவீது. பாவம், அக்கிரமம், மீறுதல், 3 விஷயத்த சொல்றாரு. நம்ம தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சோம்னா அந்த மனத்தாழ்மை உள்ள குணாதிசயம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கிருபாசனைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. லேட் பண்ண விட. ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்டிக்கலா பார்க்கணும்னா, நம்ம ஒரு தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு ஈவினிங் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம தேவன்ட்டு என்ன பண்ணலாம், போய்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பவுமே நம்ம என்ன பண்ணா கிருபாசனம் முன்னாடி என்ன பண்ணணும், போயிடணும் அப்படிங்கிறத மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனத்தாழ்மை உள்ள குணாதிசயம் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பாவம் செஞ்சாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே தேவன்கிட்ட போய் அவருடைய உறவன் திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா புதுப்பிச்சுக்குருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மனத்தாழ்மை உள்ள கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உறவை என்ன பண்ணுவாங்கன்னா புதுச்சு பெறுவாங்கன்னு சொல்றாங்க. வாசிக்கிறோம் 38ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். சங்கீதம் 38:18ஆம் வசனம். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். 51ஆம் சங்கீதம் 1. சங்கீதம் 51:1ஆம் வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். இந்த மனத்தாழ்மை உள்ள குணாதிசயம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தேவன்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. தாவீதும் கூட அவருடைய வாழ்க்கையில மிக மோசமான ஒரு பாவத்தை பண்ணாரு. என்ன பண்ணாரு, அந்த பத்சேபாள் விஷயத்துல அவங்க நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே என்ன பண்றாரு, உடனே தேவனுடைய சமூகத்துல ஓடி போய் அவருடைய ஜெபம் என்ன சொல்ற, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்க, உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திக்கிறீங்க. அவருடைய ஜெபம் அவ்வளோ தேவனே என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வின்ஸ் பண்ற மாதிரி அவருடைய ஜெபம் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையை அந்த அளவுக்கு அவங்க மனத்தாழ்மையினுடைய குணாதிசயத்தை என்ன பண்றாருன்னா தாவீது என்ன பண்ணாருன்னா காமிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த சொல்றாங்க. வாசிக்க 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51:2ஆம் வசனம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். நம்மளும் கூட தேவன்ட்டு என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு விரோதமா நம்ம சில விஷயங்கள் நம்ம உணர்ந்தாலுமே கூட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கிருபாசனம் முன்னாடி என்ன பண்ணிடணும், போய் நின்றணும். அததான் பிரதர் சொல்றாரு ரீபென்ஸ் 9:3ல 17ஆம் அதிகாரம் சொல்றாரு. 923 17ஆம் பக்கம். காத்திருப்பது நன்மை பயக்காது, நாம் கர்த்தருக்கு வேதனை வருவிக்க கூடியவற்றை செய்திருப்பதை உணர்வோமானால் கர்த்தரை மாலை வேளையில் தொடர்பு கொள்ளும் வரை காத்திருப்பது நன்மை பயக்காது. நமது பிரத்யேக அறைக்குள் நாம் போக முடியும் என்றால் நாம் அவ்வாறே செய்ய வேண்டும். இல்லாவிடில் நமது கண்களை ஒரு வினாடி மூடி நம் இரட்சகரின் புண்ணியங்கள் மூலம் நம் பரலோக பிதாவிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். தேவன்கிட்ட நம்மளால உடனே போக முடியலனாலுமே நம்ம இருந்த இடத்துல என்ன பண்ணணும், கண்ணை மூடி என்ன பண்ணணும், டக்குன்னு தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணிடணும், போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரதர் சொல்றாரு. ஓகேங்களா? அதே போலதான் இப்ப அடுத்து நம்ம விஷயத்த கூட பார்க்கலாம். இந்த ஹம்பிள் ஹார்ட் ஹேஸ் எ புரோக்கன் ஸ்பிரிட். புரோக்கன் ஸ்பிரிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனத்தாழ்மை உள்ளவர்கள் ஒரு நொறுங்குண்ட ஆவியினோட என்ன பண்ணுவாங்கன்னா தேவன்கிட்ட வருவாங்கன்னு சொல்றாரு. நொறுங்குண்ட இருதயத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா தேவன்கிட்ட சேருவாங்க. வாசிக்கலாம் 51ஆம் சங்கீதம் 17ஆம். சங்கீதம் 51:17ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். இந்த மனத்தாழ்மை உள்ள குணாதிசயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
நொறுங்குண்ட இருதயத்தோடு புரோக்கன் ஹார்ட்டோட தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா போய் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி சேரும் போது தேவன் என்ன பண்ண மாட்டாராம், புறக்கணிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சங்கீதக்காரர் வந்து சொல்றாரு. 34ஆம் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 34:18 வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவியில் உள்ள தேவன் என்ன பண்றாங்கன்னா ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஓகேங்களா, பாவம் செஞ்சுட்டாரு, தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாரு. பாவம் செஞ்சாலும் உடனே என்ன பண்றாரு, மனம் கசந்து அழுறாரு. அழுந்துட்டு தேவன்கிட்ட போய் என்ன பண்றாரு, ஜெபம் செய்கிறார். இத பிரதர் சொல்லும் போது வாசிங்க, இந்த பேராகிராஃபை வாசிங்க. அந்த அழுகை, அந்த மறுதலிப்பு மாம்சத்தின் பலவீனத்தின் விளைவு மட்டுமே என்பதை காட்டியது. ரீப்ரண்ட் 5202 2வது பேராகிராஃப். அவருடைய பலவீனங்கள், தவறுகள், குணத்தின் களங்கங்கள் ஆகியவை அவருடைய மாம்சத்தினாலே உண்டாயினவே தவிர அவருடைய உண்மையான இருதய நோக்கத்தினால் அல்ல. ரீப்ரண்ட் 4711 6வது பக்கம். பேதுரு சோதிக்கப்பட்டார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் கிட்டத்தட்ட தோல்வி அடைந்தார். ஆனால் சுத்தமானவராகவும் இருதயத்தில் உண்மையானவராகவும் இருந்ததால் அவர் வெற்றி பெற முடிந்தது. என்னதான் பேதுரு வந்து அந்த ஒரு பலவீனத்துல அந்த விஷயத்த பண்ணாலுமே என்ன பண்ணாருன்னா இருதயத்தின் உண்மையுள்ளவரா இருந்ததுனால் தேவன் என்ன பார்க்கிறார்னா நம்மளுடைய இருதயத்தின் நோக்கத்தை தான் பார்க்கிறார். ஓகேங்களா, அப்ப இருதயத்தின் நோக்கம் உள்ளவராக நம்ம இருந்து தேவன்கிட்ட அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம வந்து போய் சேரும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்மளுக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தது நம்ம பார்க்கும்போது a humble heart wait patiently for God. தேவனை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அமர்ந்து காத்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருப்பாங்க. வாசிக்கிற பாருங்க 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 37:7 வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நம்ம கடைசியா நம்ம எப்போ தேவனோடு நம்ம அமர்ந்து காத்திருந்தோம், நம்மை நாமே யோசிப்போம். இல்ல பிராக்டிக்கலா நம்முடைய லைஃப்ல தேவனோடு நம்ம எப்போ வந்து காத்திருந்தோம், அவருடைய வாழ்க்கையில நம்ம எப்போ வந்து தேவனோடு நம்முடைய உறவு ஒவ்வொரு நாளும் மேம்பட்டது, நம்மை நாமே என்ன பண்ணலாம் யோசித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி அமர்ந்து என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்க 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 62:1 வசனம். தேவனே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க தாவீது என்ன சொல்றாருன்னா தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்து இருக்கிறது, அவரால் தான் எனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே வந்து இந்த அவசரமான இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா உடனே ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்பார்க்க கூடாது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சித்தம் எப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்குமோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நடக்கணும். தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். தேவன் காத்திருக்க மாட்டார், நம்ம தான் தேவனுக்காக என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டும் பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் 59வது செகண்டுக்கு பிதாவாகிய தேவனா இருக்காரு. ஏன்னா கடைசி நேரத்துல தான் தேவன் என்ன பண்ணுவாங்க, அவருடைய செயலை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஓகேங்களா, அப்ப அது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், காத்திருந்தா ஆகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா இந்த பூமி வந்து ஒவ்வொரு நாளும் பொல்லாங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்குது. உடனே தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய இந்த வெளிப்படையான கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் வரணும் என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நம்முடைய ரட்சிப்புக்காக தேவன் என்ன பண்றாங்கன்னா பொறுமையோட காத்திருக்காரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நம்மளும் தேவனுக்காக என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 130:5 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இங்க தாவீதுக்காரர் என்ன சொல்றாருன்னா அவருடைய வார்த்தையை நான் என்ன எப்படி இருக்குன்னா நம்பி இருக்கிறேன்னு. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் யாரும் பாத்தீங்கன்னா நம்முடைய முற்பிதாவாகிய யோசேப்பு. ஓகேங்களா, யோசேப்போடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியுங்களா,
எல்லாருக்குமே தெரியும் அன்புக்குரிய சகோதரர், அவருடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கை கடைசியாக அந்த எகிப்துல அதிபதியா மாறின வரைக்குமே அவ்வளவு விஷயங்களை வந்து தேவன் அவர் என்ன பண்ணானா கஷ்டப்பட்டார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொறுமையா தேவன் உயர்த்துற வரைக்குமே பொறுமை என்ன பண்ணாரு, காத்திருந்தார். ஓகேங்களா? அதே போல இந்த மனத்தாழ்மை உள்ள குணாதிசயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பொறுமையாக தேவனுடைய திட்டம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து நம்ம பார்க்க போற கேரக்டர் பாத்தீங்க, a humble heart finding refuge only in God. தேவனை மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா அடைக்கலமாக கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? வாசிக்கிறோம் பாருங்க, 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 46 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். இது வந்து யார் சொல்றார்? தாவீது சொல்றார். ஓகேங்களா? அப்ப அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல அவருடைய லைஃப்ல தேவனை மட்டுமே அடைக்கலமாக கொண்டிருந்தாரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கலாம், ஏகப்பட்ட தங்கம் இருந்திருக்கலாம், ஆனா அவருடைய அடைக்கலம் எது? யாருதான்? பிதாவாகிய தேவன். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே கூட நம்முடைய அடைக்கலம் யாருன்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான். நம்முடைய குடும்பம் கிடையாது, நம்முடைய பேரண்ட்ஸ் கிடையாது, நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ கிடையாது, நம்முடைய பணமோ நம்முடைய சொத்தோ நம்முடைய ஸ்டேட்டஸோ எதுவுமே கிடையாது. நம்முடைய அடைக்கலம் யார் தான்? தேவன் மட்டும்தான். ஏன்னா இந்த நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கை 80 வருஷம், கூட போன எத்தனை வருஷம்? 100 வருஷம்னே வச்சுக்கோங்களேன். 100 வருஷம் தான் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட, நம்முடைய பணம் நம்முடைய சொத்து நம்முடைய சுகம் எல்லாமே என்ன பண்ணும்? கூட வரும்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் யார் கூட வருவா? யாருமே கூட வர மாட்டாங்க. பிதாவாகி தேவன் மட்டும்தான் கூடவே இருப்பார். அவர் மட்டும்தான் முழுமைக்கும் நித்தியத்துக்கும் நம்ம கூடவே இருக்க போறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த குணாதிசயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா வளர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய அடைக்கலம் முழுவதுமாக என்ன பண்ணணும்னா தேவனை சார்ந்துதான் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் பாருங்க, 191ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 91 2ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். 18ஆம் சங்கீதம் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாங்கிறது சங்கீதக்காரன் வந்து இதை சொல்றார். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யார் வாரா? அவருடைய வாழ்க்கையில அசிரியனாகிய சனகரிப்பு வராரு. சனகரிப்பு வந்து என்ன பண்றாங்க? இஸ்ரேல் நாட்டு என்ன பண்றாங்கன்னா முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிடும் போது இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். இவர் ராஜாவா இருக்கிறாரு. ராஜாவா இருந்தாலுமே பிராக்டிகலா அவரு எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் என்ன பண்ணார்? எதுவுமே செய்யவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிட்டாங்க? தேவன்கிட்டே போயிட்டார். தேவனே பாருங்க, அந்த அப்சாக்கிய சொன்ன அந்த வார்த்தையை நீங்களே கேளுங்க அப்படின்ட்டு தேவன்கிட்ட முழுமையா என்ன பண்றாரு? ஒப்படைச்சிட்டாரு. அப்ப அவருடைய நம்பிக்கை என்ன யார் சார்ந்துதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தேவனை மட்டும்தான் சார்ந்துருந்துச்சு. அதோட முடிவை கூட நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு சிங்கிள் நைட்ல என்ன பண்றாரு? ஒரு செய்தியை கேட்டு என்ன பண்றாரு? பின்னாடி போறாரு. அவருடைய ஊருக்கு என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து பார்க்கும்போது ஹம்பிள் ஹார்ட் டிலைட் இன் காட் பிரசன்ஸ் அபவ் எவ்ரிதிங் எல்ஸ். என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தின் மேல் என்ன பண்றாங்கன்னா விருப்பம் வைக்கிறது. வாசிக்கலாம் பாருங்க, 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 84 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, இது ராஜாவா இருந்துகிட்டு 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. அந்த ஒரு நாள் எனக்கு போதும் தேவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது நம்ம எத்தனை நாள் வந்து தேவனுடைய சமூகத்துல வரணும் விருப்பப்பட்டிருப்போம்? நாளைக்கு சண்டே வேற இருக்குது, போகணுமா அப்படிங்கிற மைண்ட் செட் என்ன பண்ணும்? சனிக்கிழமை என்ன பண்ணும்? தோணும். பட் ஆனா நம்மளுடைய விருப்பம் எங்க இருக்கணும்?
இங்கதான் இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த உலகத்திலே ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் எந்த இடம் தான் சொல்லுவோம்? தேவனுடைய சமூகம். எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறாங்களோ அவருடைய மத்தியில நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன்ங்கிற மாதிரி தேவன் சொல்றான். அப்போ இந்த உலகத்திலே ஒரு பெஸ்டான பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க தேவனுடைய பிரசனை இருக்குதோ அதுதான் தேவனுடைய சமூகமா இருக்குது. அங்கதான் நம்ம என்ன பண்ணணும்? விருப்பப்பட்டு தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? போகணும்னு சொல்றாரு. இப்போ வாசிக்கிறோம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 27 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தாவீதுக்காரன் பாத்தீங்கன்னா, தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இப்ப நம்ம தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். நம்ம யாருன்னா தேவனாலும் கிறிஸ்துவினாலும் உலக தோற்றம் முன்னாடி என்ன பண்றாரு? தெரிந்து கொள்றாரு. தேவன் தாவீதுக்கு தாவீதை காட்டிலும் யார் பெரியவர்கள்? நம்ம தான். ஏன்னா நம்ம தான் தேவன் என்ன பண்றான்னா உலக தோற்றம் முன்னாடி என்ன பண்றாங்க? தெரிந்து கொள்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த தாவீது என்ன சொல்றாருன்னா, அவரே அவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றை நாடுவேன், ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நான் நாடுவேன். தாவீதே அப்படி சொல்றாருன்னா அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? அதை விட மேன்மை என்ன பண்ணணும்? சொல்லணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதை விட மேன்மையா அவருடைய சமூகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா விரும்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட தாழ்மையுள்ள குணாதிசயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை துதிப்பதுக்கு அவங்க அவ்வளவு ஆசையா இருப்பாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர மனுஷனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் யாரும் பாத்தீங்கன்னா யார சொல்லலாம்? புதிய ஏற்பாட்டுல இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாரு? தேவனுடைய சமூகத்துல தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. பவுல் இருக்காரு. ஆன்றா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல யார் இருந்தானா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. அப்ப மார்த்தாள் என்ன பண்ணாங்கன்னா உலக காரியங்களுக்கு தான் என்ன பண்ணாங்க? முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா மரியாள் என்ன பண்ணாங்கன்னா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பண்ணாங்க? ஏன்னா இந்த பங்கு என்ன பண்ணா நித்தியத்துக்கும் கூடவே வரும். ஏன்னா உலகத்துல இருக்க விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே இந்த 80 வருஷம் 100 வருஷம் மட்டும்தான் நம்ம கூட இருக்குமே தவிர இந்த தேவனுக்காக நம்ம செலவிடுகிற நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியா இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்கள் ஒவ்வொன்றா இருந்தாலுமே அது எங்க வரைக்கும் தொடர்ந்து வரும்னா நித்தியத்துக்கும் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து வருகிறாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதே போல நம்மளும் இந்த தாழ்மைங்கிற குணாதிசயத்தை என்ன பண்ணணும்? வளர்த்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்து ஹம்பிள் ஹார்ட் கிவ்ஸ் ஹார்ட் த க்ளோரி. தேவனுக்கு மட்டுமே என்ன பண்ணுவாங்க? மகிமையை செலுத்துவாங்க. ஓகேங்களா? வாசிக்கலாம் பாருங்க 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 115 1ஆம் வசனம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இப்படிப்பட்ட மனத்தாழ்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா பாத்தீங்கன்னா தேவனே முழுமை என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு மகிமை என்ன பண்ணுவாங்கன்னா செலுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிராக்டிகலா பார்க்கணும்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளே என்ன பண்ணக்கூடாது? மகிமைப்படுத்திடக்கூடாது. தேவனை மட்டும்தான் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். ஏன்னா எல்லா நல்ல விஷயங்களுமே எங்கிருந்து தான் வருது? பிதாவாகிய தேவன். நம்மளும் ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஒரு தூசி குப்பையுமா இருக்கிறோம். ஏன்னா இந்த சத்தியத்தை கொடுத்தது யாரு? தேவன் தான். இந்த உடம்பு கொடுத்தது யாரு? தேவன் தான். இந்த வாழ்க்கையை கொடுத்தது யாரு? எல்லாமே இந்த நேரம் எல்லாமே கொடுத்தது தேவன் தான். ஆனா இந்த மகிமையை மட்டும் யாரும் எடுத்துக்க கூடாது. நம்ம எந்த விதத்திலையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துக்க கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வாசிக்கலாம் பாருங்க 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 29 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவனுக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். ஏன்னா எல்லா நாமத்துக்குமே மேலான நாமம் பிதாவாகிய தேவனுடைய நாமம் தான். எல்லா நாமத்துக்கும் பாத்தீங்கன்னா மகிமை போத ஒரே ஒரு நாமம் யாருன்னா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் மகிமை போகணும். வேற இந்த நம்ம மகிமையா நம்மளுக்கு மகிமை வர்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குதா?
எதுவுமே நல்ல விஷயம் நம்மள்ட்ட இல்லை. அப்போ நம்மளும் கூட தேவனுடைய மகிமை நம்ம யாருக்கு தான் செலுத்தணும்னா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் செலுத்தணும். 96ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 96 7ஆம் வசனம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஒட்டுமொத்த ஜனங்களுமே என்ன பண்ண ராஜ்யத்துல தேவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மகிமையை செலுத்துவாங்க. இப்போ சிறுமந்தையாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு மட்டும்தான் செலுத்தணுமே தவிர எந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா நமக்கு அதை பயன்படுத்தியிருக்க கூடாது. 96ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 96 8ஆம் வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை என்ன பண்ணணும் செலுத்தணும் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதை நீங்க வாசிங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து இத பார்க்கும்போது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் ஓடி வந்து. இது வசனம் தான், நான் வந்து இருப்பிடம் போடாம வச்சிருக்கிறேன், நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சூப்பர். அப்போஸ்தலனாகிய யோவான் தான். அப்போ அவருடைய தாழ்மையை பாருங்க. அவருடைய பேர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் தான் சொல்றாரே தவிர அது நான் தான் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். அது யார் தான் பாக்குறாரு? யோவான் தான் பாக்குறாரு. யோவான் பாக்குறத அவர் என்ன பண்ணல, வசனத்துல தன்னை என்ன பண்ண குறிப்பிடப்படவே இல்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் அங்க வந்து சீமோன் பேதுரு பேரை சொல்றாரே தவிர யாரோட பேர் சொல்லல, தன்னோட பேர் எந்த இடத்துல போய் அவர் என்ன பண்ண முன்னிலைப்படுத்தவே இல்லை. இதுதான் ஒரு தாழ்மையான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போ அந்த இடத்துல வந்து யோவான் வந்து அந்த தாழ்மையை வந்து காமிச்சாலுமே தேவன் என்ன பண்ணானா ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன பண்றாரு, யோவானை எழுத வைக்க தேவன் சித்தம் கொள்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுதான் அந்த தாழ்மை. இந்த தாழ்மை மூலமா தான் நம்ம என்ன பண்ணோம்னா தேவன்கிட்ட நம்ம இன்னும் நம்ம கிட்டி சேர முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து பார்க்கும்போது இந்த ஹம்பிள் ஹார்ட் இன்வைட் காட் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை சோதிப்பதற்கு தேவன்கிட்ட அனுமதி தேவன்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, வாசிக்கலாம் பாருங்க. 139ஆம் சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 139 23ஆம் வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எதனால சோதிக்கிறதுக்கு நம்ம தேவன்கிட்ட வந்து நம்ம அனுமதி கொடுக்குறோம் தேவனுக்கு? பிராக்டிகலாவே பார்ப்போமே. இந்த உலகத்துல வந்து ஸ்கூல்ல பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணணும், டெஸ்ட் இருக்கணும். அப்ப டெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்க எந்த விஷயத்துல தடுமாறுறாங்க அப்படிங்கறத என்ன பண்ண முடியும், அவங்க என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அவங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனாலதான் தேவனை சொல்றாரு, அங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனை என்ன நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. அப்ப நான் எந்த விஷயத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், குறைவா இருக்கிறேன், எந்த விஷயத்துல நான் வந்து பின்தங்கி இருக்கிறேன், எந்த விஷயத்துல நான் வந்து குறைவா இருக்கு, நான் என்னை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத யாருக்கு தான் தெரியணும், தனக்கு தெரியணும். அதனால தேவன் என்ன பண்றாருன்னா தேவன்கிட்ட சொல்றாரு, தேவனை என்ன பண்ணுங்க, என்ன சோதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 139ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். சங்கீதம் 139 24ஆம் வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்துங்க. அப்ப நம்ம சோதிக்கப்படும் பொழுதுதான் எது வேதனை உள்ள வழி நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கறத என்ன பண்ண முடியும், பிரிச்சு பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சோதனை நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேவனுடைய வசனமே என்ன பண்ணுன்னா சோதிக்கப்பட்டுச்சு. தேவனுடைய வசனம் என்ன பண்ணு, சோதிக்கப்பட்டுச்சா?
ஏன்னா கர்த்தருடைய சொற்கள் மண்குவைகளில் 7 தடவை புறமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அப்ப தேவனுடைய வசனமே சோதிக்கப்பட்டு நம்ம கிட்ட வரும் பொழுது அந்த வசனம் நம்ம என்ன பண்ணும்? நம்மள சோதிக்கும். எதனால? வெள்ளியா மாற்றுவதற்காகவும் தங்கமா மாறுவதற்காக தான், நம்முடைய குணாதிசயத்திலிருந்து வளர்த்து கொள்வதற்காக தான் சோதிக்கப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைய தேவன் என்ன பண்றாருன்னா சோதனைக்கு நேராக கடந்து செல்கிறார். அப்ப சோதிக்கப்படும் பொழுது நம்ம வெள்ளியாகவும் தங்கமாகவும் மாற்றப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் பாருங்க 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 26ஆம் சங்கீதம் சங்கீதம் 26 2ஆம் வசனம். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். கர்த்தாவே, என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும். அப்ப நம்ம சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை தேவன் என்ன பண்றாரு? அவருக்கு பெற்றுக்கொள்வார் என்று சொல்றாரு. ஓகேங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப நம்ம வந்து சோதனைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த வழியை நம்ம கடந்து செஞ்சா மட்டும்தான் நம்ம எந்த விஷயத்துல நம்ம வந்து குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம வந்து அறிஞ்சு கொள்ள முடியும். இப்படி இந்த சோதனை மூலமா இந்த மனத்தாழ்மை காண்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைகளை இன்னும் அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ச்சிக்கு நேரா தான் போவாங்களே தவிர அவங்க எந்த விதத்திலையுமே வந்து பண்ண மாட்டாங்க, குறைவா போக மாட்டாங்க. அன்புரிய சகோதர சகோதரே, அது மட்டும் நம்முடைய பலவீனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யாரும் பாத்தீங்கன்னா யோபு. ஓகேங்களா, வாசிக்கலாம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு சோதிக்கப்பட்டாரா? கட்டாயமா சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பொன்னாக விளங்கினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே கூட நம்ம சோதனைக்கு நேரா கடந்து போகும் பொழுது மட்டும்தான் இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம இன்னும் வளர முடியுமே தவிர அப்ப கடைசி வரைக்கும் நம்ம சோதிக்கப்படாமலே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு வளர்ச்சிக்கு நேரமாகவும் போக முடியாது. அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகேங்களா, அடுத்து பார்க்கும்போது a humble heart invite in continual praise. தேவனை வந்து துதித்து கொண்டே இருப்பார்கள், தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். வாசிக்கலாம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 34 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா நான் கண்டினியூவா தேவனை துதிச்சு கொண்டே இருப்பேன். அப்போ நம்ம கடைசியா நம்ம எப்ப தேவனை துதிச்சோம் நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். ஓகேங்களா, நம்முடைய வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தேவனை நம்ம துதிக்கிறோமா? அநேக பிரச்சனைகள் மூலமாக இருந்தாலுமே தேவனை நம்ம துதிக்கிற ஒரு குணாதிசயம் நமக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? ஏன்னா இந்த குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்கும் பொழுது நன்றி உணர்வு அவங்களுக்கு இன்னும் அதிகமா என்ன பண்ணும், வளரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் பாருங்க 92ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 92 1ஆம் வசனம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம். அப்ப துதிக்கு பாத்திரர் யார் தான் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 18 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நம்ம துதிக்கும் பொழுதுதான் தேவனை வந்து இன்னும் நம்ம வந்து மகிமைப்படுத்த முடியும். ஏன்னா தேவன் நம்முடைய செயலை பார்க்கறது கிடையாது, நம்மளுடைய சிந்தனையை தான் தேவன் பார்க்கிறார். எந்த மனநிலைமையோடு இவன் நம்மளை துதிக்கிறான் அப்படிதான் தேவன் பார்க்கிறாரே தவிர நம்முடைய, ஏன்னா தேவன் வந்து மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் யாரும் எதை பார்க்கிறாங்கன்னா இருதயத்தை பார்க்கிறான். நம்ம எந்த மனநிலைமையோடு நம்ம தேவனை துதிக்கிறோம் அப்போ அந்த மனநிலைமையோடு நம்ம தேவனை துதிக்கும் பொழுது தேவன்ட்டு நம்மளுடைய நன்றி உணர்வு ஒன்று அதிகமா பெருகும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த காலகட்டத்திலுமே தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா துதித்து கொண்டே இருப்பார்கள். அதே போலதான் இது யார் பாத்தீங்கன்னா அன்னாள் பாத்தீங்கன்னா தேவனை வந்து என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. தேவன்கிட்ட நோக்கி என்ன பண்றாங்கன்னா ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் அவருக்கு என்ன பண்றாங்க, ஒரு அழகான குட்டி சாமுவேல் தேவன் என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரியில அதே போல தாவீதும் கூட அவருடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த ஆசரிப்பு கூடாரம் அவர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. இப்படி தாவீதுமானங்க நம்ம டான்ஸ் பண்ணி நம்ம துதிக்காம இருந்தாலுமே நம்முடைய சிந்தனையின் மூலமாகவும் நம்முடைய வார்த்தைகள் மூலமாகவும் தேவன் என்ன பண்ணணும், துதித்து கொண்டே இருக்கணும். வாசிக்கலாம் பாருங்க ரீபிரிண்ட் 2002. ரீபிரிண்ட் 2002. கர்த்தரின் பெட்டி வருதல்.
தேவனுடைய பிரசன்னத்தை ஒருவன் தனது வாழ்வில் வரவேற்பது ஆசீர்வாதத்தின் தொடக்கமாகும். தாவீது பெட்டியை நகர்த்திய போது காட்டிய உற்சாகமும் பக்தியும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உதாரணமாகும். தெய்வீக வழி நடத்துதலை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வதே உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான வழியாகும். நம்ம வந்து கடைசியா நம்ம தேவனை எப்ப துதித்து பாடணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் வந்தா தான் நம்ம தேவனை துதிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம குறைச்சூழல்ல இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், தேவனை துதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாவீதுங்கிறத சொல்றாரு. தேவனுடைய பிரசன்னத்தை ஒருவன் தனது வாழ்க்கையில் வரவேற்பது ஆசீர்வாதத்தின் தொடக்கமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த நாளில் நம்ம பார்த்து பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பாடம் தான். உண்மையான தாழ்மையின் அடையாளம் என்னெல்லாம் பார்த்தோம்? தேவனை சார்ந்து இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மேல என்ன பண்ணணும், அன்பு கூறணும். அதே போல நம்ம நொறுங்குண்ட பாவத்தை என்ன பண்ணணும், மறைக்காம தேவன்ட்டு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்துக்கு நேரா தேவனுக்கு நேரா என்ன பண்ணணும், நம்ம செல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 10 விஷயங்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்று விஷயங்களுமே வந்து எந்த ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து தாங்கி நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை இருந்தா மட்டும்தான் இந்த கேரக்டர்லாம் என்ன பண்ணணும்னா நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் மென்மேலும் என்ன பண்ணணும்னா வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரி, இந்த கேரக்டர் மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால சபையாகவே போக முடியாது. ஏன்னா இந்த கேரக்டர் எங்கிருந்து வருது, பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து தான் வருது. அப்ப உண்மையான மனத்தாழ்மை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல இருந்து வந்து ஆரம்பிக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனத்தாழ்மையை இந்த பூமியில எல்லா சூழ்நிலையிலுமே எல்லா காலகட்டத்திலையுமே எந்த ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் எந்த ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையா இருந்தாலுமே தேவனுக்கு நம்ம மனத்தாழ்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய நினைவுகளை பார்த்து நம்முடைய குணாதிசயங்களை பார்த்து நம்முடைய சிந்தனையை பார்த்து தேவன் என்ன பண்ணுவார்னா அவருடைய சிறுமந்தையாக கிறிஸ்துவுக்கு மலமாட்டியாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா தெரிந்தெடுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரே, பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.